பார்த்தோமே டைட்டில் தமிழ் இருக்கு, மற்ற எல்லாம் மலையாளம் தான். இங்கே இல்லை ராஜேஷ் சார், விவேகுமார் சார், நான் ராஜேஷ் சார் மாதிரி அதுதான். ஆமாம், நம்ம சாரி ஜாப்பு கொசுங்கள் கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இருக்கு, அவ்வளோதான். ஆனால் மனசு நிறைவாக இருக்கு. ஏன்னா இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம நிகழ்ச்சி இருக்கும்போது நமக்கு பங்களிக்கும் போது சந்தோஷம் தான். நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மொழி எப்பவுமே பார்க்குறதில்ல. மலையாளி, கன்னடம், தெலுங்குலாம் பார்க்கறதே இல்லை. மலையாள ஹீரோக்கள் பெருசாக இருப்பாங்க, இது கன்னடத்தில் இருந்தவங்க பெருசாக இருப்பாங்க, தெலுங்கு வந்து பெருசாக இருப்பாங்க, எல்லாத்தையும் கொண்டாடுறதான். அதனால் இது வந்து இங்கே பால் ஊற்றி பேசுகிறதே கூட வச்சுட்டிங்க. இங்கே நம்மளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதே மாதிரி ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது. அந்த அது கொஞ்சம் ஜாதி விஷயம் கொஞ்சம் இப்போத்தான் கொஞ்சம் அங்கங்கே வருது. அதனால் இப்போவே தவிர்த்துடணும். சினிமாங்கிறது ஒட்டுமொத்த கலைஞருக்குன்னு உள்ளது. அப்புறம் கவிஞர் ஸ்ரீவித்யாமடமா அவங்க சொன்னாங்க, நீ தமிழ். ஆமாம், கதாநாயகர் எல்லாமே உங்கள் ஆமா மேடம். கதாநாயகர் எல்லாமே கேரளா இறக்குமதி தான். இங்கே அவங்க நம்பர் 1 இருப்பாங்க. ஏன்னா 28% பண்ணி பார்க்குறது இருப்பேன். அவங்ககிட்ட பார்ப்போம், யாராவது அரசு இறங்கிட்டா இவன் மலையாளியும் போவோம். நடிக்கிற வரைக்கும் சொல்ல மாட்டான். நாங்கள் நடிக்கிற வரைக்கும் சொல்லவே மாட்டான். பெரிய ஸ்டாராக கொண்டாடுவோம். அரசியல் வரான்னு தெரிஞ்சுட்டா அப்போதான் நம்மளுக்கு மலையாளிவாங்க, கன்னடம்பாங்க, தெலுங்காரம்பாங்க. நடிக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை இல்லைங்க, அரசியலுக்கு இங்கே பிரச்சனை. ஆனால் உதயகுமார் சார் வந்து கதாநாயகிகள் பெண்கள்லாம் பார்த்துட்டு மலையாளம் ரொம்ப பிடிக்கும்ட்டாரு. எங்களுக்கு எல்லாருமே பிடிக்கும், எங்களுக்கு ஹீரோக்களும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும். இந்த படம் தமிழ் மலையாளம் 2 வருஷம் நாங்கள் அப்படி ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெலுங்குல வந்து நிறைய படம் டப் பண்ணியிருக்கோம், கன்னட படம் நிறைய படம் டப்பாக இருக்கும், இந்தி படம் டப்புன்னு இங்கிலீஷ் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாள படம் இங்கே டப்பாகாது. ஏன்னா எங்களுக்கு மலையாளம் ஒன்று தான், தமிழ் ஒன்று தான். அப்போ மம்முட்டியோட எல்லாமே ஐயது கிரியேட்டாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ ரிலீஸ் ஆகி இங்கே ஸ்டேட் மலையாளம் ரிலீஸ் ஆகி அதிகமாக ஓடும். அந்த அந்த டப் பண்ணுறது, அந்த ரீமேக் பண்ணுறது அதிகமாக இங்கே இருக்காது. இது ஒரு 1001 படம் 2 படம் தான். அது எப்படி இங்கேருந்து மலையாளத்து கன்னடத்துக்கு ரீமேக் ஆகி அங்கேருந்து நாங்கள் இங்கே வாங்குவோம். அது சந்திரமுகி அந்த வருஷம் படம் தான். அது ஸ்ட்ரெயிட்டாக வாங்க மாட்டோம். இது வந்து 2 வருஷங்கிறது எப்பவுமே தமிழுக்கும் மலையாளுக்கும் வித்தியாசம் இல்லை. அது வந்து மலையாளி பேசும்போது பார்த்தா கவனிச்சு பேசினா அவங்க பேசும்போது கவனிச்சிங்கன்னா அழகான தமிழ் வார்த்தை மலையாளத்துல இருக்கு. தமிழ் நிறைய வார்த்தைகள் மருவி போச்சு. ஈழத்தமிழும் மலையாளத்திலும் தான் செந்தமிழ் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்க ஒத்துக்கொண்டு ஃபஸ்ட்டு. நீங்க இலங்கை தமிழை பேசி பாருங்க, தப்பித்தோட இங்கிலீஷ் வந்து காந்துடாது. அப்படியே அழகாக செந்தமிழை பேசுவாங்க. அப்புறம் மலையாளம்ல நிறைய மலையாளம் பேசும்போது நிறைய நமக்கு செந்தமிழ் தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது இனங்களாக சொல்றேன், ஒரு தமிழன் தமிழ் பேசும்போது சில புரியாது. ஆனா மலையாளம் பேசும்போது நல்லா புரியும். எங்களுக்கு பேசுறதுக்கே தவிர மலையாளம் பேசும் நல்லா எங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு மலையாளத்துக்கும் தமிழுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. நாங்கள் ரைட்ஸ் மட்டும் சொன்னேன். இப்போ மலையாளத்துலேருந்துமா டப் பண்ணுறதில்ல, ரீமேக் பண்ணுறதில்ல. தெலுங்குலேருந்து பண்ணுவோம், ரீமேக் பண்ணுவோம். ஹிந்திலேருந்து ரீமேக் பண்ணுவோம், கன்னடத்துலேருந்து ரீமேக் பண்ணுவோம். இப்போ அதில் ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன ஆபத்து. ராஜேஷ் சார் மாதிரி ஆளுக்கு கொஞ்சம் அது பசுமை. மலையாளத்திலிருந்து படம் எடுத்தவங்க தமிழ்ல நல்ல டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா தமிழ்ல படம் எடுக்கிறவங்க இங்கிலீஷ்ல டைட்டில் வைக்கிறாங்க. தமிழர்கள் நீங்க இந்த 6 மாசத்துல அந்த கணக்கு எடுத்து பாருங்களேன். மேக்சிமம் டைட்டில் வந்து இங்கிலீஷ் தான் இருக்கும். தமிழ் பற்று எங்க போச்சு? தமிழ பேர் வச்ச படம் ஓடாதா? தமிழ் வைத்த படங்கள்லாம் ஓடியது, சாதனை படைத்தது. இப்ப ஏன் உங்களுக்கு மட்டும் அந்த எண்ணம் வருது? தமிழ்ல டைட்டில் இல்லையா?
ஒரு அன்பு சகோதரர் மலையாள சகோதரருக்கு தெரிகிற அந்த நினைவு கூட நம்ம சகோதரர்களுக்கு இல்லையே என்ற வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என் சுவாசமே உதயகுமார் அற்புதமா பேசினார், பேரரசு பேசினார், தம்பி ராஜேஷ் மியூசிக் டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அவர் பேசினார். இந்த படம் 3 சாங், 2 லவ் சாங், ஒரு குத்து சாங் ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க. நல்ல டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. அப்புறம் ஒளிப்பதிவு இயக்குனர் அந்த ஒளிப்பதிவார் 2 இருக்கிறதால ரொம்ப காம்பாக்டா அழகா பண்ணிருக்காரு. நல்ல லொகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிருக்காரு. அது என்ன ஒளிப்பதிவாரோட டைரக்டர் இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிருவாங்க. அதுலயே மலையாள படம் என்னும்போது தேவையில்லாத செலவுகள் எதுவுமே இருக்காது. அந்த படத்துக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் செலவு பண்ணுவாங்க. என்ன தேவையோ அதை பண்ணுவாங்க. அதனால செலவு கம்மியா இருக்கும். அது மட்டும் இல்ல, ஆர்டிஸ்ட் நடிக்கிறவங்க கதைக்காக ஹீரோவை தேர்ந்தெடுப்பாங்க. நம்ம கிட்ட ஹீரோவுக்காக கதை நிறைய, எல்லாரும் சொல்ல ஒரு 60% ஹீரோவுக்காக கதை பண்றாங்க. ஆக கதைக்காக ஹீரோவை வைக்கும்போதுதான் படங்கள் வெற்றி பெறுகின்றன. நீங்க முதல்வர் அவர்கள் அதை கூர்ந்து இங்க ஒரு 450 கோடியில 140 ஏக்கர்ல பூந்தமல்லியில ஒரு ஸ்டுடியோ கட்ட போறாரு. மாடர்னா மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், வாழ்த்துக்கள். அதே சமயத்துல தியேட்டர்களின் சின்ன தியேட்டர்கள் உருவாகி இப்ப இருக்கிற தியேட்டர்ல டிக்கெட் விலையை குறைச்சி ஏழைகளும் குடும்பத்தோடு இந்த படம் பார்க்கணும் என்பதை சொல்லி, இன்னொன்னு ஒரே நாடு ஒரே உணர்வு ஒரே மதம் சொல்லிட்டு இருக்கோம். ஆனா தமிழ்ல படம் எடுக்கும்போது சென்சார் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்து கட் பண்றான். சின்ன படங்களுக்கு அதிகமா கட் பண்றான், பெரிய படங்களை சுமாரா தான் கட் பண்றாங்க, கொஞ்சம் நிறைய விட்டுறாங்க. ஆனால் வெப் சீரியல் ஒன்று இருக்கு, யாராலுமே பார்க்க முடியாது. நீ குடும்பத்தோட குழந்தை குட்டிகளோட பார்க்க முடியாது, சென்சார் கிடையாது. வெப் சீரியல் மட்டும் எதுக்கு சென்சார் இல்ல? இப்ப நம்ம கஷ்டப்பட்டு எடுக்கிற படங்களை சென்சார் பண்றீங்க, பண்ணணும். அந்த அம்மா கூட கவிஞர் சொன்னாங்க, நிறைய பெண்கள் கூட அப்படின்னு. அது சிலருக்காக கமர்ஷியலுக்காக சில ப்ரொடியூசர் பண்ண வேண்டி இருக்கு, வேற வழி இல்லை. அது அளவா எல்லாரும் குடும்பத்தோடு உட்கார்ந்து பார்க்கிற அளவுக்கு அது இருக்கணும். ஆனால் வெப் சீரியல் கேவலமா இருக்கு. நம்ம தமிழர்கள் கூட சிலர் அந்த படத்தை எடுத்த வல்கர் கெட்ட வார்த்தையை அவ்வளவு யூஸ் பண்றாங்க. ஆக மத்திய அரசு வெப் சீரியலுக்கும் சென்சார் கொண்டு வரணும் என்பதை சொல்லி, இந்த என் சுவாசமே ഒരു അത്ഭുതமான പടപ്പാக വര வேண்டும். തമിഴ് തെലുങ്ക് പിന്നെ അതിൽ കൂടുതൽ എനിക്ക് ഇതിലൊരു ക്യാരക്ടർ തമ്മിൽ ഏറ്റവും വലിയ സന്തോഷം. പക്ഷെ എനിക്ക് ക്യാരക്ടർ തമ്മില്ലെങ്കിൽ അവൻ കിടന്നുറങ്ങില്ല, അത് വേറെ കാര്യം. ഉറക്കത്തിൽ ഞാൻ ചെന്നും മഞ്ഞിട്ട് തല്ലും. പിന്നെ ഇവിടെ അപ്പൊ നിങ്ങൾക്ക് കോമഡി മലയാളം അറിയുന്നറിയില്ല. ഈ കുട്ടി ഇവിടെ ഇന്ന് ഈ പറഞ്ഞ കുട്ടി പറഞ്ഞു, ഇപ്പൊ കണ്ട പാട്ടിയാണ് തോന്നില്ല, പാട്ടിയാണ് പറഞ്ഞത്. എന്നിട്ട് വേണം പാട്ടിക്കാരെ കാരെങ്കിലും വിളിക്കുമ്പോൾ പറയാൻ അത് പാട്ടിയൊന്നുമല്ലാണ്. ഇന്നലൊരു പാര പണിയേണ്ട വല്ല കാര്യമുണ്ടോ? എങ്ങനെങ്കിലും പാട്ടിക്കാരൊക്കെ അവിടെ ജീവിച്ചോട്ടെ എന്ന് വിചാരിക്കുന്നത് തമാശകളായിട്ടുള്ള. സോറി, തമിഴ് പറയാൻ അറിയില്ല, അതുകൊണ്ടാണ് പറയാനൊക്കെ വിചാരിച്ചിട്ടാണ് സ്റ്റേജിൽ കയറിയത്. സ്റ്റേജിൽ കയറിയപ്പോൾ തോന്നി പറഞ്ഞാൽ ശരിയാവില്ല, കോളായി പോകുന്നു. അതുകൊണ്ട് എല്ലാവർക്കും ഒരിക്കൽ കൂടി നന്ദി, நமஸ்காரம். ഇവിടെ നിന്ന് இത്രயும் വലിய எல்லாரும் சேர்ந்து இசைத்தட்ட வெளியீடு என் சுவாசமே படக்குழு பெற்றுக்கொள்வார்கள்.